வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாமே நாங்க தாண்டா இனிமே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வெளியே வந்துட்டாருங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி மாலையை போட்டு விஜய் அப்படியே சும்மா கொஞ்சறாங்க. ஒரு பக்கம் விஜய் சார் எப்படியோ வெளியே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்க அக்கா நீங்க இல்லாத போது என்னென்ன சதித்திட்டம் தீட்டினாங்க தெரியுமா? உங்களுக்கு எதிராக நிறைய பிளான் எல்லாம் போட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே முறியடிச்சு நீங்க வெளியே வந்தீங்க பாத்தியா, அதுதான் இங்க கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி நீ மட்டும் இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்க முடியாது. நான் மட்டும் இது காரணம் இல்ல, அன்னபூர்ணி அம்மாவும் தான் காரணம். அன்னபூர்ணி அம்மா தான் முடிஞ்ச வரைக்கும் அங்க இங்கன்னு சொல்லிட்டு தேடாத வக்கீல் இல்ல, கரெக்டான ஒரு வக்கீலை பிடிச்சா மட்டும்தான் உங்களை வெளியே எடுக்க முடியும். அது நல்லாவே தெரியும். கரெக்டா இந்த ராஜேஸ்வரி நம்பர் 1 வக்கீல பிடிச்சிட்டாங்க. அவங்க லயர் சும்மா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கேஸ் வெற்றிகரமா பண்ணிட்டாங்க. இந்த கேஸும் வெற்றிகரமா உங்களை ஒரு அடியா ஜெயில வைக்கிறதுக்கு ராஜேஸ்வரி காசு கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. என் வீட்டுக்காரர் உங்களை நான் காப்பாற்றணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியாம கஷ்டத்துல நொறுங்கி போயிருந்தேன். அந்த சமயத்துல தான் கரெக்டா அந்த ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதமும் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல ஒரு போனை வச்சு விட்டான். அவங்க பேசுறது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவங்க பிளான் பண்ணது இந்த மாதிரி நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணேன், இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோட இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ரொம்பவே பயங்கரமா போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவுல என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்க தான் போகுது. அதை எப்படி ஒரு பக்கம் தட்டி கழிச்சு அப்படியே அசால்ட்டா தட்டி தூக்கின்னு போக போறான்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட பார்க்க போறோங்க. சரி ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாடா எப்படி வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடா, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிட்டம் தான், ஆனா நீங்க வந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் இருக்க அப்பா புள்ள உறவுன்றது ரொம்பவே ஒரு உன்னதமான ஒரு பாசம். எவ்வளோ ஏக்கம் இருந்தாக்கும் கரெக்டா 5 நாள் நம்ம விஜய் வீட்டுக்கே வரல. வெண்பா ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. மல்லி இருந்ததுனால கொஞ்சம் ஆதரவா இருந்துச்சுங்க. நம்ம அர்ஜுன் வாதாடுற விதம் தாங்க, அவர் அப்படியே வாதாடி சும்மா எல்லாமே நம்ம விஜய் பக்கம் தவறு இல்லை அப்படின்றத கோர்ட்ல நிரூபணம் பண்ணி அழகா வெளியே கூட்டினுட்டாரு. கரெக்டா டே தம்பி இனிமே வைக்கலையே, நீங்க எல்லாம் உங்க வாய்ஸோட எல்லாம் வச்சுக்கிற வாயெல்லாம் உடச்சு போடுவோம், பொய் கேஸ் எல்லாம் ஆடினேன்னா எப்படி எப்படி இருக்குமோ அப்படி எப்படி இருந்துக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மிரட்டி விட்டு அங்க இருந்து நேரா போறாரு வீட்டுக்கு போனதான் நம்ம விஜய்க்கு மாபெரும் விருந்து. அதே சமயத்தில் ராஜேஸ்வரிக்கு மாபெரும் குத்துதாங்க. இனிமே அவங்க வீட்டிலே இருக்க முடியாது. நான் ராஜேஸ்வரி நீ பண்ணது எல்லாமே தப்புமா, அதனால உன்னை இதுக்கு மேல வச்சுக்க முடியாது வீட்டுல. இப்ப ஜெயில கொஞ்சமா அங்க களி கிளற வேலை சாப்பிட்ற வேலை அதெல்லாம் இருக்கான். போயிட்டு ஒரு 2 மாசம் வந்துட்டு வையன். ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. என்னத்துக்கு ரஞ்சித் அரெஸ்ட் பண்ணணும்? ரஞ்சிதை தான் எவிடன்ஸை கொடுத்ததே உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு. என்ன மன்னிச்சிருங்க ராஜாமா, எனக்கு நீங்க பண்றது சுத்தமா பிடிக்கல. எனக்கு என் விஜய் மாமா தான் முக்கியம். அவர் இருந்தா போதும், எனக்கு அவர் எனக்கு கிடைக்கல கூட பிரச்சனை இல்லை, அவர் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் ரொம்பவே போராடினேன். அப்படிப்பட்ட என்னோட விஜய் மாமாவை நீங்க எதனா ஒண்ணு பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க சொல்றேன். டிஏ ராஜேஸ்வரி உனக்காக தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி ரஞ்சிதன் சொல்ல உடனே ராஜேஸ்வரி சிறப்பா செஞ்சு விட்டேன். இதுக்கு மேல உன்னை எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி வச்சு நான் செய்தான் போறேன். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வெளியே வருவேன். அதுக்கப்புறம் ரஞ்சிதம் உனக்கு கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டல, நீங்க தான் நானாவது கூட இருந்து குளிப்பறிச்சேன், ஏதோ நான் ஒன்று விட்டு வருவேன். ஆனா கூட பிறந்த தம்பிக்கே நீ சரியான ஆப்பு வச்சு ஒரே தம்பியை ஜெயில தள்ளி மொத்த சொத்தையும் அபியஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நீ எப்படியா பட்டவளா இருப்ப, உன்னோட கம்பேர் பண்ற போது நான் கொஞ்சம் லிட்டில் தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயின்னு இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டிங்க்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், என்னென்ன பண்ணலாம் பண்ணாமையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சு பார்த்துக்கு தான் போறோம். சரி பாப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறாங்க. அப்படி என்னடா குட்டி கதை சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் தரமான செய்திகள் 4-5 செஞ்சு விட்டாருங்க. அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா கம்பெனில இருக்கிற அந்த மேனேஜர் அவனை அடிச்சு தரதாரான எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுறேன். மவனை இதுக்கு மேல வெளியே வந்து சும்மா அங்க எங்கன்னு சுத்தத்தை பார்த்தான் வாயெல்லாம் உடச்சு போடுவோம், அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் அந்த இவனும் ஒரு பக்கம் முடிக்க விட்டுறாங்க. ரஞ்சிதத்துக்கு மன்னிப்பு கொடுத்து அவளை அரவிந்த் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆடா நல்ல விஷயமாடா. நம்ம ரஞ்சிதம் நல்லவதாங்க, சேர்க்க சரியில்லை, சேர்க்க கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டாங்க. விஜய் மேல உயிரே வச்சிருந்தாங்க, அதனால கூட இருந்தாங்க. இப்ப நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்க கேவை இல்லாம எண்ணத்தெல்லாம் உண்டாக்கி நம்ம ரஞ்சிதத்தை கெட்டவளா
பிரம்மப்படுத்தினாங்க. இதுக்கு மேலே படுத்த முடியாது. நம்ம ரஞ்சிதமும் தப்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் அரவிந்த் கூட கல்யாணம் நடக்க போதும். அரவிந்துக்கு மாதம் 50,000 சம்பளத்தில் வேலை போட்டும் கொடுக்க போகிறாங்க. டிரைவிங் ஒர்க்கு தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அரவிந்துக்கும் நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு அமௌண்ட் இன்கம் வருது. அதனால பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக 2 ரெசார்ட்டை வேற இவங்க பேருக்கு எழுதி வச்சிடலாம். அந்த 2 ரெசார்ட் சேர்த்து எப்படி இருந்தாலும் ஒரு 80 லட்சம் வருங்க. அதனால நம்ம ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு. இதோட மகிழ்ச்சியான விஷயம் வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில இதோட தவிர வேற எதுவும் இவங்களுக்கு தேவையில்லை. இனிமே வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா இங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று உள்ள போகுது. என்ன விஷயம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.